ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 14/7/2026 பரபவ வருடம் ஆனி மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி அமாவாசை. மாலை 4:33 பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் திருவாதிரை. அதிகாலை 3:47 பின்பு புனர்பூஷம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 3 4:30 வரை, யமகண்டம் காலை 9 10:30 வரை, குளிகை காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம், கேட்டை. சர்வ அமாவாசை திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5, விதி எண் 4. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஆக்கப்பூர்வமான நன்மைகள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கேட்டது கிடைக்கும். பயணங்களால் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உள்நாட்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு உத்தியோகத்திற்கான வாய்ப்புகள் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யானைக்கு வாழைப்பழம் வாங்கி தருவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு பல்லவ கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலைகள் சுலபமாக நடைபெறும். சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய, அனுகூலம் கிடைக்கக்கூடிய, நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்றங்கள் அமையக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலை மாலை உணவுகளில் காரம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தர்ம தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறிய முயற்சிகள் கூட பெரிய வளர்ச்சிகளை தரும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விடுவதற்குண்டான திட்டங்கள் உருவாகும். தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மொச்சை பருப்பும் நெய் பொங்கலும் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு பத்திரகாளி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YM. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நேர்மையான ஆசைகள் நிறைவேறும். வாழ்க்கையில் பிடிப்பு ஏற்படக்கூடிய, குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய, பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்தனைகளை சிறப்பித்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஈச பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த ஒரு சில தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்கள் கண்ணியமாக கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூட்டு பிரார்த்தனைகளில் நாட்டம் செலுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு பார்வதி தேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும்.
ராசிக்கு லாபஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாத வகையில் ஆதாயங்கள், அனுகூலங்கள், தன வரவுகள், பண வரவுகள் சேரும். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஓம் பைரவராய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விக்னேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு துயரங்கள் விலகும். பெத்தவங்க கிட்ட மற்றவங்க கிட்ட பெருமையான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வஞ்சனை இல்லாத சிந்தனைகளை செயல்படுத்துவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க சொர்க்கநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IV. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும். தொழில் ரகசியம் காப்பாற்றப்படும். பொதுவாகவே தொழில் துறையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். தொழில் ரீதியான தொல்லைகள் குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவறுக்கு துணிந்த நெஞ்சம் வருந்துவதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அரசமர பிள்ளையார் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HT. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை தீரும். அதாவது நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் அல்லது உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமும் குதூகலமும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அஷ்ட பைரவருக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி தருவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க மக கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GR. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏதுவான நன்மைகள் சாதுவாக கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் பயன்பாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும். எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உப்புக்கு ஆகாத நட்புகளை ஒதுக்கி வைப்பதே நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FQ. கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில் வழி தொல்லைகள் விலகும். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல கலஸ்தரஸ்தானத்தில் கலஸ்தரகாரகன் சுக்கிர பகவான் இருக்கிறதால திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெண்பட்டில் அமர்ந்து விநாயகர் அகவல் படிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க அன்னை மூகாம்பிகா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EA.
மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப செலவு அதிகரிக்கும். அதாவது சுப செலவு அதிகரிக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும். இருக்கிற அலைபேசியை விட்டுட்டு அதாவது உயர்தரமான அலைபேசி வாங்கக்கூடிய செல்போன் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறை சார்ந்த சிந்தனைகளை ஈர்த்து கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அருணாச்சலேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கடிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அடிப்படை உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.